என்ன? இன்னைக்கான கேஸ் பல கேள்விகளை எழுப்போம். நம்மளோட வீட்டை விட்டு பெண்கள் வேலை விஷயமாவோ படிக்கிறதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரோட்ல அவங்க போகும்போது எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க, அவங்களோட பாதுகாப்பை பத்தி நாம எவ்வளவு கவலைப்படுறோம். இப்ப எல்லா துறையிலுமே பெண்கள் ஆண்களோட தோளோட தோள் கொடுத்து வேலை செய்யறாங்க. ஆனா இதே சமூகத்துல தான் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கான இந்த கேஸ் மகாநகர்ல நடந்த எப்படிப்பட்ட ஒரு குற்றம்னா 2019 வருஷம் பிளாக் ஹெட்லைன்ஸா மாறி தேசத்தையே நடுங்க வச்சிருச்சு. மனிதனோட எண்ணத்து மேலையும் குணத்து மேலையும் பல கேள்விகள் எழுந்தது. இந்த யூனிக் கேஸோட உண்மைகள் வெளியே வர்றப்ப உண்மைக்கும் பொய்க்கும் இடையில பெரிய போராட்டம் இருந்தது. இதோட உண்மையான முகம் தெரியும் போது எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஹாய். ஓகே, ஒரு காஃபி. நான் என்ன உன்னை என் கூடவே வந்து செட்டில் ஆயிடுன்னு கூப்பிடுறேன்னா என்ன? வெறும் 4 நாள் தானே. நோ அஜய், என்னால அம்மா அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏய், ஏதாவது சொல்லிட்டு வா. ரொம்ப பிக் பண்ற. அஜய், why don't you understand me? இல்ல, இதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன். எதுக்காக இப்ப எல்லாரும் முன்னாடியே கத்துற? கத்தாம என்ன பண்றது? உன்னை தூக்கி கொஞ்சம் வா முடியும். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. எப்படி பேசணுங்கிறது கூடவா தெரியாது? இங்க பாரு, நீ எனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது என்னோட பர்சனல் மேட்டர். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. பர்சனல் மேட்டரை பர்சனல் இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்படி தெருவுல உட்காந்துட்டு கூப்பாடு போடக்கூடாது. யாரை பார்த்து கூப்பாடு போடுற? நான் யாருன்னு காட்டவா? மத்தவங்க விஷயத்துல இந்த மாதிரி மூக்கு நினைக்க கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. அர்ப்பிதா, இது எங்களோட பர்சனல் மேட்டர். இன்டர்ஃபியர் ஆகாத. நீங்க இருந்து கிளம்பு. சொன்னது கேட்டுச்சுல? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இப்பெல்லாம் டிராபிக் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் கூட்டம் தான். நான் அதான் 2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுவேன். எனக்கும் 12th பிராக்டிகல்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற? கம்பெனி வைக்கலான்னு அப்பா சொல்லியிருக்காரு. புடவையில பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ மா. இந்தா, இது சாப்பிடு. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரசன்டேஷன். நீ வேணா பாரு, எனக்கு நீ தான் ரொம்ப நல்லா பண்ண போற. அம்மா, நீங்க தான் பெஸ்ட். தேங்க் யூ. சரி, சீக்கிரமா போ. சரி, நான் கிளம்புறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல? எடுத்துக்கிட்டேன். பாத்து போ. அட, அவ இன்னும் வரலையா? வந்துருவாங்க. சரி, நீ கிளம்பு. உனக்கு ரொம்ப லேட் ஆகுதுல்ல. பாய் பா. பாய் மா. பாய். பாய். So like we all know, we are a cosmetics brand, and the products we have released so far have had great response in the market. Thank you so much. அர்ப்பிதா மேடம், போதே சார் பிரசன்டேஷன் ஃபைல் எடுத்துக்கிட்டு கேபினுக்கு வர சொன்னாரு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதிகப்படியான சீட்டிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் இதனால ஏமாற்றப்படுறாங்க. அது அர்ப்பிதா, பிரசன்டேஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை காட்டு. எஸ் சார். You're gonna pay for this.
I'll make sure you pay for this. வந்து உட்காரு. இன்னைக்கு உதய் அவன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டான். என்ன பண்றீங்க நீங்க? அது வந்து சும்மா. என்ன சும்மா? ஒரு பொண்ணு தப்பா தொட்டுட்டு சும்மான்னு சொல்லுவியா? உனக்கு இதுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ரொம்ப ஒழுக்கமானவ மாதிரி பேசுற. இங்க பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். நீ யார் யார் கூட எல்லாம் சேர்ந்து சுத்துறேன்னு எனக்கு தெரியும். ஏய் கம் ஆன் அர்ப்பிதா, ஜஸ்ட் இக்னோர்னா. அவன் பண்ண காரியத்துக்கு தான் நீ அப்படி கேள்வி கேட்டல்ல. இதெல்லாம் மறந்துரு. என்ன சொன்ன? மறந்துரு நான் சொன்னேன். நீதான் அதை சொல்றியா? இங்க பாரு அர்ப்பிதா, நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீ தான் என்ன இங்க கூப்பிட்ட. எதுக்கு தேவையில்லாம எம்எல்ஏ குறை சொல்லிட்டு இருக்க? ஒரு வேலை பண்ணு. நீ ஆபீஸ்க்கு போய் வேலையை பாரு, வண்டியை நிறுத்து. அர்ப்பிதா, நீ என்கிட்ட எதுக்காக இப்படி கோவப்படுற? வண்டியை நிறுத்துன்னு சொல்றல, நான் இங்க இறங்கிக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்றன்னு தெரியுதா இல்லையா? Stop the car and getting down here, Chirag. அர்ப்பிதா, நான் லாஸ்ட் டைமா சொல்றேன். Just stop the car. ஓகே. Hold on. நிறுத்துங்க. நிறுத்துங்க. வாங்க. அர்ப்பிதா, என்னாச்சு உங்களுக்கு? அர்ப்பிதா, இங்க பாருமா. எனக்கு தெரியலங்க, இவங்க காட்டுல இருந்தாங்க, இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க, கூட்டிட்டு வந்துட்டேன். அர்ப்பிதா, என்னாச்சு உனக்கு? இவ்வளவு உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகலாம். எவ்வளவு அடிபட்டிருக்கு பாருங்க. தம்பி, எங்களை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்கல. சரி வாங்க, கூட்டிட்டு போறேன். ஃபோன் பண்ணு. உட்காருங்க. அர்ப்பிதா, இங்க பாருமா. கொஞ்சமா சாப்பிடு. எனக்கு பசிக்கல. எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்ப? உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இங்க பாரு, நான் ஊட்டி விடுறேன், கொஞ்சமா சாப்பிடு. இந்தா. இந்த பாருமா, நார்மலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா. அப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். என்ன ரேப் பண்ணாங்க. திரும்ப திரும்ப சொல்லாத. இங்க பாருமா, நீ ஷாக்ல இருக்கிற, அவ்வளவுதான், வேற ஒன்னும் சொல்லாத. நீ வெளியே போ, ஆபீஸ்க்கு போ, வெளியே எல்லாரையும் மீட் பண்ண ஆரம்பி, எல்லாம் சரியாயிடும். தினம் தினம் என்னதான்டா செக் பண்ற நீ?
அது வேலைக்கு ஏதாவது விளம்பரம் வருதானே? எதுவும் வரல, அதான் பார்த்தேன். இன்னைக்கு பேப்பர்ல எதுவும் வரல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு கவனி, இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. பிரீத்தி, இதையெல்லாம் எடுத்துருமா? சரிப்பா. யார் நீங்க எல்லாம்? என்ன பண்றீங்க? விடுங்க, என்ன விடுங்க சொல்றேன்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. யார் நீங்க எல்லாம்? விட்டுருங்க. அர்ப்பிதா, எங்கம்மா போற? அது வந்து ஆபீஸ்க்கு. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஏழு நாளைக்கு முன்னாடி என்ன கேங் ரேப் பண்ணாங்க. அப்ப நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தேன். அட, யார் யார் நீங்களா? என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. யார் நீங்க? என்ன விடுங்க. விட போறீங்களா இல்லையா? விடுங்க. அப்படின்னா 23 அக்டோபர் ராத்திரி. ஆமா. எந்த கார்? தெரியாது. காரோட கலர் ஞாபகம் இருக்கா? சில்வர். சரி, மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஃபுல்லா குடிச்சிருந்தாங்க. உங்களை எங்க தூக்கிட்டு போனாங்க? முதல்ல ரொம்ப நேரத்துக்கு வண்டி ரோட்லயே தான் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. எந்த ரோடு? ஆரி ரோட், அப்புறம் ஆரி ஃபாரஸ்ட். விடுங்க என்ன, விடுங்க. விட போறீங்களா இல்லையா? விடுங்க என்ன, விடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன கொலை பண்ண கூட முயற்சி பண்ணாங்க. அர்ப்பிதா அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு அவங்கள தெரியாது. எல்லாரும் அவங்களோட முகத்தை மூடி இருந்தாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதோட எனக்கு தைரியமே இல்லை அவங்க முகத்தை பார்க்குற அளவுக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மறுநாள் காலையில என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். நிறுத்துங்க. அப்போ ஏன் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல? என்னை யார் இப்படி பண்ணாங்களோ எனக்கு அவங்களெல்லாம் தெரியாது. ஆனா என் கூட இருக்கிறவங்க, என்னோட அம்மா அப்பா, அவங்க நான் சொல்றத நம்பவே இல்லை. அவங்க டாக்டர் ரிப்போர்ட்டை தான் நம்புறாங்க. இங்க பாருங்க, அர்ப்பிதாவ
யாரும் ரேப் பண்ணலன்னு தான் ரிப்போர்ட்ல வருது. என்ன? ஆனா அவளை யாரோ கேங் ரேப் பண்ணதா அர்ப்பிதா சொன்னாலே. அப்புறம் அந்த காயம்லாம்? அந்த காயம்லாம் அவளுக்கு ஆக்சிடென்டால வந்ததுதான். அதனால அவ ஷாக்ல இருக்கா. ஓகே, அவளுக்கு ஏதாவது மனவியாதி இருக்கா? ஐ மீன் மெடிசன்ஸ் ஏதாவது எடுக்கிறாளா? அதெல்லாம் இல்ல டாக்டர். அர்ப்பிதா ரொம்ப ஷார்ப் மைண்ட், காலேஜ் டாப்பர் அவ. அதோட இப்ப அவ ரொம்ப நல்ல ஜாப்ல வேற இருக்கா. அப்படின்னா இது ஆக்சிடென்ட் ட்ராமாவா தான் இருக்கணும். நான் உங்களுக்கு மெடிசன்ஸ் எழுதி தரேன். நீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவளை திரும்ப கூட்டிட்டு வாங்க. நான் பல தடவை எல்லார்கிட்டயுமே சொன்னேன், ஆனா நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு நானே புரிய வைக்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. சார், நான் என்னோட குடும்பத்துக்கு எதிராக வந்து இப்ப இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்கிட்ட யார் இப்படி நடந்திருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன ரேப் பண்ணிருக்காங்க சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, எங்க கடமையை நாங்க கண்டிப்பா செய்வோம். ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு 7 நாள் ஆயிடுச்சு. அதனால உங்களை சீக்கிரமா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி ஆகணும். நீங்க தயாரா இருக்கீங்களா? முதல்ல மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறமா நம்ம கிரைம் சீனுக்கு போலாம். ஓகே சார். நடந்தது என்னமோ நடந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லு. அவ போலீஸ் ஸ்டேஷன் போவா நானும் எதிர்பார்க்கல. சரி, அப்படியே பண்றேன். எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. டீடைல்ட் ரிப்போர்ட்ஸ் தேவைப்படுது. 7 நாள் ஆயிடுச்சு. சீமன் மாதிரி எந்த விஷயத்தையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் கிடைச்சதுன்னா அதை வச்சு ஏதாவது தெரிய வரலாம். எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. இந்த கேஸ்ல ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னன்னா, உண்மைக்கும் பொய்க்கும் இடையில பெரிய கனமான திரை ஒண்ணு இருந்தது. எந்த வலி வேதனைய அர்ப்பிதா அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாளோ அதை நிரூபிக்க அவகிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல. சந்தேகப்படுறதுக்கான காரணமும் இதுதான். போலீஸ் எந்த கேஸ்லயும் நம்பிக்கையோட உடனே இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவிடன்ஸ், சாட்சி, ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள். ஆனா இந்த கேஸ்ல அதெல்லாம் இல்ல. அர்ப்பிதாவோட மனநிலை, அவ இப்ப இருக்கிற கண்டிஷனை பார்க்கும்போது அவ உண்மை சொல்ற மாதிரி தான் தோணுது. வேற ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் உண்மையா இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. போலீஸ் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்க எப்படியாவது உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு ரொம்ப உறுதியோட இருந்தாங்க. உங்க மொத்த குடும்பத்துக்கு அறிவுங்கிறதே சுத்தமா கிடையாதா? என்ன? என்னவா? வா சொல்ற. அர்ப்பிதா, நம்ம சைடுல நம்ம கிளியர் ஆகாத வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன்ல நம்மளால எப்படி முன்னேறி போக முடியும்? எனக்கு தெரியல சார், எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. எதுவுமே நடக்காதப்ப எப்படி ஞாபகம் வரும்? சார் சார் என் பேர் ஷாரத், ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள், நைதாவ் போலீஸ் ஸ்டேஷன். சார் இந்தாங்க மெடிக்கல் ரிப்போர்ட். நான் தான் அர்ப்பிதாவோட அப்பா. இவ மனசுக்கு தோணுன மாதிரி வளர்றா சார். உடனே உன்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்காக டைமை வேஸ்ட் பண்ற? இல்ல சார், நான் 35 வருஷம் சர்வீஸ்ல இருந்திருக்கேன். உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு தெரியும் சார். இந்த பொய்யான விஷயம் வெளியே பரவ ஆரம்பிச்சதுன்னா என் குடும்பத்தோட மானமே போயிடும் சார். இவ இல்லாம எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா சார். இவளால அவளுக்கும் கல்யாணம் நடக்காம போயிடும். அர்ப்பிதா, நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நான் என்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன் சார். அனுபவிப்ப. இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு நீ அனுபவிப்ப.
என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த ரேப்போட உண்மைதான் என்ன? அந்த பொண்ணு ரேப் நடந்ததா சொல்றா, ஆனா ரிப்போர்ட் வேற என்னவோ சொல்லுது. சார், எனக்கு அர்ப்பிதாவை பார்த்தா டவுட்டா இருக்கு. இவளோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா இவ ரேபிஸ்ட பார்க்கமோ இல்ல கிரைம் சீன் எங்கன்னு தெரியல. எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. இவ ஃபேமிலி இவ ரிப்போர்ட்க்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. சார், ஒருவேளை அர்ப்பிதா போய் சொல்றாளோ? சரி, நீங்க சொல்ற மாதிரியும் வச்சுக்கலாம். ஆனா மோட்டிவ் தான் என்ன? உண்மையை தெரிஞ்சுக்க நம்ம அர்ப்பிதாவோட பர்சனல் அப்புறம் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்டையும் செக் பண்ணி ஆகணும். அர்ப்பிதாவோட எல்லா கால் ரெக்கார்ட்ஸையும் எடுங்க. அர்ப்பிதாவோட டாக்டர் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஆளையும் போய் பாருங்க. அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவரை வர சொல்லுங்க. ஓகே சார். அன்னைக்கு அர்ப்பிதா என்ன பார்க்க வந்தப்ப அவ ரொம்பவே பயந்து போயிருந்தா. She was claiming அவளை யாரோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு. அப்படி எதுவுமே இல்ல. She was just in a shock. டாக்டர், அன்னைக்கு அர்ப்பிதா போட்டிருந்த ட்ரெஸ் நீங்க நல்லா செக் பண்ணீங்களா? எஸ், நான் ரொம்ப நல்லா செக் பண்ணேன். அதுல ஒண்ணுமே கிடைக்கல. சார் சார், இவன் தான் அந்த ஆட்டோக்காரன். அர்ப்பிதாவை அன்னைக்கு வீட்டில் கொண்டு போய் விட்டதே இவன் தான். ஆமாம் சார், அற்புதா மேடம் அந்த ஆரிய காட் ரோட்டில் இருந்தாங்க. மேடம், என்னாச்சு? ஏன் இப்படி ரத்தமா இருக்கு? அது ஆக்சிடென்ட். என்ன? அர்ப்பிதா உங்ககிட்ட ஆக்சிடென்ட் நான் சொன்னா? ஆமாம் சார். நல்லா தெரியுமா? ஆமாம் சார், அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். மேம், அர்ப்பிதா விஷயத்துல நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். அவங்க உண்மைதான் சொல்றாங்களான்னு டவுட்டா இருக்கு. ஏன் மேம், இங்க பாருங்க. இது எங்க ஆபீஸ் டிரைவரோட லாக் ஷீட். இதுல டிரைவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அன்னைக்கு ஆபீஸ் கார்ல அர்ப்பிதாவை அவங்க வீட்ல டிராப் பண்ணதா எழுதியிருக்காரு. ஆனா இதுல அர்ப்பிதாவுடைய சைனே இல்லையே. இதுல சைன் பண்ணிருக்கிற டிரைவருடைய பேர் என்ன? இப்ப அவர் எங்க இருக்காரு? அவரோட பேர் சுகேஷ் மேடம். இன்னைக்கு அவரு உதய் சாரோட வெளியில போயிருக்காரு. வந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. ஆமா, நான் காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் டிரைவர் சுகேஷ் அங்கிருந்து கிளம்புனாரு. அதோட நான் அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டேன். அவர் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணாரா? இல்ல. மேடம், இதுக்கு மேல போக முடியாது. வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு மேடம். பெட்ரோல் தீந்து போச்சு அப்படின்னா ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும்போது செக் பண்றது இல்லையா? மரியாதையை எனக்கு கொண்டு போய் வீட்டில் விடுங்க. மேடம், எப்படி என்னால டிராப் பண்ண முடியும்? உங்களோட பர்சனல் வேலைக்காக ஆஃபீஸ் காரை யூஸ் பண்ணா பெட்ரோல் தீந்து போகாம அப்படியேவா இருக்கும்? உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்றேன்னு பாரு. நான் கோவத்துல அங்கிருந்து இறங்கிட்டேன். நான் அங்கிருந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ வந்து என்னை கிட்னாப் பண்ணாங்க. சரி, நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்லிருக்கீங்க. அது ஆமா சொன்னேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அர்ப்பிதா, ப்ளீஸ் எங்களோட சிச்சுவேஷனையும் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு, சில விஷயங்கள் இல்ல. நீங்க மத்தவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்றீங்க, ஆனா உங்களை பத்தி வேற மாதிரி அவங்க சொல்றாங்க. எனக்கு புரியுது நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு உதவியா இல்லைன்னு. ஆனா என்ன ரேப் பண்ணாங்கன்ற விஷயம் மட்டும் உண்மை சார். வேட்டையாடுற விலங்கு மாதிரி என்ன முறைச்சு பார்த்து அந்த ராத்திரி என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இதுக்கு மேல என்கிட்ட சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை சார். லாக் ஷீட்ல அர்ப்பிதாவோட சைன் இல்ல. அப்புறம் எப்படி அவங்கள வீட்ல டிராப் பண்ணதா நீ போய் சொன்ன? சார், அர்ப்பிதா மேடம் என் மேல கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தாங்க. அதுக்கு தான் லாக் ஷீட்ல எழுதி என்ன நானே காப்பாத்திக்கலாம்னு முடிவு பண்ண. நீ உன்னோட வேலையை நேர்மையா செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காது. ராகுல், சுகேஷோட மொத்த ஹிஸ்டரியை எடுங்க. உண்மையிலேயே அன்னைக்கு ராத்திரி கார்ல பெட்ரோல் தீந்து போச்சா இல்ல அவன் போய் சொல்றானான்றத விசாரிங்க. 1 செகண்ட் சார். ஹலோ சார், டாக்டர் உஷாவோட ஃபோன். அர்ப்பிதாவோட டீடைல் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதுல இருக்கு. தேர் இஸ் நோ கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் ரேப். உடம்பு முழுக்க காயிருக்கானா ஆக்சிடென்ட்னால கூட அப்படி ஆகலாம்.
மோஹத், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கி. நான் இதை செய்ய விரும்பல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட சிட்டியில் எங்க இடம் இருக்கு? இங்க ஃபுல் பிரைவசி இருக்கும். கமான், உள்ள போலாவா? சார், இந்த அர்ப்பிதா எதையும் மறைக்கிறா. இங்க பாருங்க, இவ இந்த நம்பர் கூட ரெகுலர் கான்டாக்ட்ல இருந்திருக்கா. ராத்திரி விடிய விடிய ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. 23 அக்டோபர் சாயந்தரம் அர்ப்பிதா ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா சிராக கான்டாக்ட் பண்ணிருக்கா. அந்தரி டு மலாட் 2 பேரோட கால் லொகேஷனும் ஒண்ணா இருக்கு. சூப்பர். அர்ப்பிதா இதை பத்தி நம்ம கிட்ட எதுவும் சொல்லலையே. இந்த கேஸ்ல நான் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டேன் சார். சிராக பத்தி என்கிட்ட ஏன் முன்னாலே நீங்க சொல்லல? நீங்க தான் கேட்கவே இல்லையே. நீங்க கேட்டிருந்தா நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன். அதோட அவனுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறதையும் சொல்லிருப்பேன். ஏன்? ஏன்னா இந்த சம்பவத்துல என் குடும்பம் எனக்கு சப்போர்ட்டிவா இல்ல. சிராகாவது என்ன நம்புவான்னு நான் நினைச்சேன். சிராக் என்ன நம்பு ப்ளீஸ். என்ன நிஜமாவே ரேப் பண்ணிருக்காங்க. மேம், அர்ப்பிதா என்ன எதிர்பார்த்தான்னா அவ சொல்றதெல்லாம் நான் நம்பணும்னு நினைச்சா. என்கிட்ட டாக்டரோட ரிப்போர்ட் பத்தி, ஆக்சிடென்ட் பத்தியும் சொன்னா. எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க வீட்டு ஆளுங்களே அவ சொல்றத நம்பல. அவனுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லைன்னா என்ன காதலிச்சு என்ன பிரயோஜனம்? இதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இதுல ஏதோ மிஸ்ஸிங் லிங்க் இருக்கு. அதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்ன? 23 அக்டோபர் ராத்திரி ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஷிராக் கூட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதை பத்தி எதுவும் சொல்லல. அன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் சார். நான் பயங்கர கோவத்தில் இருந்தேன். நான் சிராக் கிட்ட அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதனால தான் அவனை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சிராக் கூட நான் சண்டை போட்டேன். பாதி வழியில் இறங்கிட்டேன். அப்புறம் தான் சுகேஷை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் உங்களுக்கே தெரியுமே. இந்த பயங்கர சம்பவத்தால நீ எவ்வளவு காப்பாத்திருக்கலாம். நீ எவ்வளவு வீட்டுல டிராப் பண்ணிருக்கலாம். மேம், நான் கோவத்துல அங்கிருந்து போயிட்டேன். ஆனா அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். அவளை கூப்பிடுறதுக்காக நான் திரும்ப அதே இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல அவ இல்ல. அவ போனுக்கும் ட்ரை பண்ண, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. நான் வேற என்ன பண்றது சொல்லுங்க. அர்ப்பிதா இதெல்லாம் அந்த ஷிராக் கூட செஞ்சிருக்கலாம்னு உங்களுக்கு தோணலையா? ஆனா சிராகே எப்படி பண்ணணும்? ஆனா சார், இந்த மாதிரி உதய் பண்ண முடியும். அன்னைக்கு தான் அவன் கூட சண்டை நடந்துச்சு. அப்படின்னா உதய பத்தி ஏன் அன்னைக்கே நீங்க எங்ககிட்ட சொல்லல? சார், எனக்கு யோசிக்க கூட தோணல. சார், ஆரி காட்டு பக்கத்துல இருக்கிற லிக்கர் ஷாப்ல இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சது. அந்த உதயையும் சுகேஷையும் மறுபடியும் விசாரிச்சாகணும். அவங்கள கூப்பிடுங்க. உங்க அப்பா அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். விடிய விடிய அவன் கூட சுத்திட்டு இருந்திருக்கா. ராத்திரி வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ இப்படிதானே நடக்கும். இந்த மாதிரி வளர்றதெல்லாம் நீ இப்பவே நிறுத்திக்கோ. புரிஞ்சுதா? இந்த விஷயத்துலலாம் நீ தேவையில்லாம தலையிட்டு இருக்காத. அன்னைக்கு அர்ப்பிதாக்கும் எனக்கும் சண்டை நடந்தது உண்மைதான். எல்லா பழியையும் என் மேல போட்டுட்டா. ஆனா இனிஷியேட் அவ தான் பண்ணுனா. முதல்ல அவ தான் என்ன தொட்டா. நான் மேல கைய வச்ச உடனே என்ன அவ அடிச்சிட்டா. ஒரு பக்கம் மாடர்ன், இன்னொரு பக்கம் ஃப்ராடு. சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் ஒன்னும் அவளை முதல்ல தொடல. அவ தான் என்ன தொட்டா. 23 அக்டோபர் ராத்திரி அன்னைக்கு நீ எங்க இருந்த? பட்ட அவமானத்தை மறக்க முடியல சார். அதான் பாருக்கு நான் குடிக்க போயிட்டேன். அவங்க எல்லாரும் அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிருந்தாங்க. அவமானத்தை நிச்சயமா யாராலையும் ஏத்துக்க முடியாதுதான். ஆமா, முடியாதுதான். ஆனா அதை நான் தாங்கிக்கிட்டேன் சார். வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சுன்னு அவகிட்ட சொன்னல. அப்ப சரக்கு வாங்க மட்டும் பெட்ரோல் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? பெட்ரோல் பம்ப்ல ஃபில் பண்ண மேம். போய் சொல்றியா? பெட்ரோல் பங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க இல்லவே இல்லையே. உண்மையை சொல்லு. மேடம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்கு பார்ட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அதான் மேடம் கிட்ட வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு போய் சொன்னேன். இது தவிர வேற எதுவும் பண்ணல மேடம். என்ன நம்புங்க மேடம். நான் உன்னை நம்பணுமா? உதய் தானே இந்த மாதிரி பண்ண சொல்லி சொன்னா. உனக்கு பணம் கொடுத்துருக்கான்ல. அர்ப்பிதாவை பழிவாங்க சொல்லி உதய் உங்ககிட்ட சொன்னானா இல்லையா? நான் யாருக்குமே எந்த பணமும் கொடுக்கல சார். உன் மேல ஒர்க் பிளேஸ்ல செக்சுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண கேஸ் விழும் தெரியுமா? சார், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் இருக்கு. என் வாழ்க்கையை அப்புறம் நாசமாயிடும். ஏற்கனவே நாசமானது, அதை என்ன பண்ணலாம்? உனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லிடு.
உதய் கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவன் தப்பிச்சிருவான். ஆனா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் ஜெயில கடந்து சாகணும். மேடம் நான் உண்மையை தான் சொல்றேன். உதய் சாருக்காக நான் ஏதோ சின்ன சின்ன வேலைங்க தான் செய்வேன். ஆனா சத்தியமா சொல்றேன் மேடம், நான் கண்டிப்பா எதுவுமே பண்ணல. உன் ஃப்ரெண்ட்ஸோட பேரை சொல்லு. சுகேஷ்க்கு இதுல என்ன கிடைக்க போகுதுன்னு நான் முதல்ல நினைச்சேன் சார். ஆனா இப்ப உதயோடைய பேரை சொல்லிருக்கான் சார். உதய் சொன்னது உண்மைதான். பாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது 3 மணி வரைக்கும் அவன் அங்கதான் இருந்திருக்கான் சார். ஒருவேளை உதய் வேற யாரையாவது வச்சு இப்படி பண்ணிருப்பானோ? இப்போ எதையும் சொல்ல முடியாது சுமன். அர்ப்பிதா ஷிராகோட ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கு. மொத்த டைம் லைனும் அர்ப்பிதா சொன்ன மாதிரியே இருக்கு. ஆனால் யார் செஞ்சாங்கன்ற எவிடன்ஸ் மட்டும் இல்லை. சார் இந்த காட்டுக்குள்ள நம்ம 5வது முறையா போறோம். இந்த அர்ப்பிதாக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. நாமளும் கிளம்பிடுறோம். சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. என்ன? என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேல. என்ன ரேப் பண்ண அன்னைக்கு ராத்திரி இதே மாதிரி கோவில் மணி அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. கொஞ்ச தூரத்திலேயே. அநேகமா இங்க பக்கத்துல தான் அந்த கோவில் இருக்கணும். அதோட நான் இந்த போர்டை கிராஸ் பண்ணேன். நீங்க எந்த பக்கத்துல இருந்து வந்தீங்க? அந்த பக்கத்துல இருந்து. சார் சார் இதுதான் அந்த இடம். என்ன இங்கதான் தூக்கிட்டு வந்தாங்க இந்த இடத்துக்கு. என்ன அங்க அந்த வழியாதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. சார் இது என்னோட. அர்ப்பிதா ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அப்புறம் அதோட இதுவும் என்னோடதுதான். இங்க என்ன பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. என்ன விடுங்க. இங்க இருந்து இழுத்துட்டு போய் என்ன அந்த இடத்துல தள்ளி விட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன சார் சுமன், இந்த மொத்த இடத்தையும் சர்ச் பண்ணுங்க. நிச்சயமா இங்க ஏதாவது நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். சார் நான் போய் சொல்லல சார். நான் போய் சொல்லல. அர்ப்பிதா மேம் என்ன ரேப் பண்ணாங்க. ரேப் பண்ண ரேபிஸ்ட் எல்லாம் சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க சார். அர்ப்பிதா ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடலாம். சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா? நான் எப்படி சிப்ஸை மறப்பேன் சொல்லுங்க. ஆஃபீஸ்ல இருந்து வரும்போதே கடையில வாங்கிட்டு வந்துட்டேன். அட பரவாயில்லையே, சிப்ஸ் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல விஷயம்தான். சொல்றேன், எல்லாம் உண்மையும் சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு அர்ப்பிதாவோட ஃபாதர் தான் பணம் கொடுத்தாரு, ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்க சொல்லி. அர்ப்பிதாவுடைய ஃபாதரா? வேற என்ன பண்றது சார்?
பொண்ணை பெத்த தகப்பன்னா இவங்கள காப்பாத்தி ஆகணுமே சார். கிரிமினல்ஸை காப்பாத்துறது மூலமா உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்க எப்படி காப்பாத்தலாம்னு நினைக்கிறீங்க? அர்ப்பிதாவோட வாழ்க்கை தான் நாசமா போச்சு. ஷில்பாவோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்னு நினைச்சேன். எப்படி? இங்க பாருங்க அங்கிள், இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா நான் ஷில்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது? எல்லாரும் அவளுக்கு என்னாச்சுன்னு என்ன கேட்பாங்கல்ல. இங்க பாருங்க, நிஜமாவே நீங்க ஷில்பாவை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த உண்மையை நீங்க மறைச்சுதான் ஆகணும். உங்க வருங்கால மாப்பிள்ள சொல்றத கேட்டு நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டையே மாத்திருக்கீங்கல்ல? ஒரு பொண்ணுக்காக நீங்க இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணுவீங்களா? ஒரு போலீஸ்காரரா உங்க கடமையை நீங்க நிறைவேற்றல. அப்ப அஜய் தான் உங்ககிட்ட அப்படி சொன்னானா? அவன் சொன்னதை கேட்டு நீங்க அர்ப்பிதாவை எல்லாரும் முன்னாடி தலகுனிய வச்சிட்டீங்கல்ல. உங்களால தான் இன்னைக்கு அர்ப்பிதாவோட ரேபிஸ்ட் வெளியில சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். அன்னைக்கு நீங்க அர்ப்பிதாவோட பக்கம் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க எல்லாரையும் நாங்க அரெஸ்ட் பண்ணிருப்போம். உங்கள மாதிரி அப்பாவி அப்பாக்களால தான் ரேப் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைங்க செத்தாலும் சரி, சொசைட்டி எதுவும் சொல்லிடக்கூடாது. ஐ எம் சாரி அர்ப்பிதா. நீங்க பொய் சொல்றீங்களோ என்னமோன்னு நானும் ஒரு கட்டத்தில் சந்தேகப்பட்டேன். பட் நவ் ஐ ப்ராமிஸ் யூ, சீக்கிரமே அவங்க எல்லாரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம். சுமன், அந்த ரேபிஸ்ட்லாம் காட்டு வழியாக தான் போயிருக்காங்க. அவங்க அக்கம் பக்கம் ஏரியாவை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. இன்னொரு தடவை நல்லா கிராஸ் செக் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரையும் விசாரிங்க. ஓகே சார். அப்பா, நான் தான் சொன்னேன்ல அக்காவை இவன் கூட அனுப்பாதேன்னு. இப்ப என் அக்கா செத்து போயிட்டா. எவனோ ஒருத்தன் கார் ஏற்றி கொண்டுட்டான் இவளை. ஸ்கல் டேமேஜ் ஆனதுனால தான் இவ இறந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவளை ரேப்பும் பண்ணிருக்காங்க. உன்னால அர்ப்பிதா எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கை நீட்டி அடிப்ப. என்ன நடக்கும் தெரியும்ல உனக்கு? எனக்கு நல்லா தெரியும். கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு இனிமே நீ மிரட்ட வேண்டாம். இந்தா, இனிமே இது எனக்கு தேவையில்ல. உன்ன மாதிரி கேவலமான ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. சார் என்ன நம்புங்க, நான் யார்கிட்டயும் இதை பண்ண சொல்லி சொல்லல. சார் நான் ஒத்துக்கிறேன் சார், எங்க அப்பா என்ன கல்யாணம் முடிவு பண்ணிட்டாரு தான். ஆனா அர்ப்பிதா கூட பிரேக்கப் பண்றதுக்காக நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சார் என்ன நம்புங்க சார், நான் குடிச்சது உண்மைதான். ஆனா அர்ப்பிதா மேடம் சண்டை போடுறதுக்காக அவங்கள பழி வாங்குற அளவுக்கு கேவலமான ஆள் நான் கிடையாது. என்ன நம்புங்க சார். சார் ஆமா, நான் மிரட்டினேன். அதுக்காக நான் அவளை ரேப் பண்றதுக்கு எந்த அவசியமும் கிடையாது சார். நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன். அர்ப்பிதாக்கு இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அவ தன்னை ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு இருந்தா. எவனாவது ஓவர் ஸ்மார்ட் ஆனவன் பார்த்திருப்பான். அதோட இப்போ அந்த குடும்பத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சார் பர்சனல் ஆங்கிள் இப்பவும் ஜீரோவா தான் இருக்கா? சார் சார் ஏதாவது தெரிய வந்ததா? அர்ப்பிதா, நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எது தெரிய வந்தாலும் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றோம். சுமன், 23 அக்டோபர் அன்னைக்கு அந்த காட்டு வழியா எத்தனை பேர் சில்வர் கலர் கார்ல அங்க போனாங்களோ அதை உடனடியாக ட்ரேஸ் பண்ணி அவங்களை இங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சார் அர்ப்பிதா ரேப் கேஸ் மாதிரியே இப்போ ஒரு கேஸ் குருபத்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி ஷகுன்ற ஒரு பொண்ணை கேங் ரேப் பண்ணி கார் ஏற்றி கொல்ல பார்த்துருக்காங்க. சார் போஸ்ட்மார்ட்டம்ல 4 ரேபிஸ்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யாராவது பிடிச்சாங்களா? இப்போ வரைக்கும் யாரையும் பிடிக்கல சார். ஒருவேளை இந்த 2 கேஸும் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டிருக்குமோ? அந்த கேஸோட மொத்த ஹிஸ்டரியும் எடுங்க. ஏன்னா நம்ம தேடுற ஆட்கள் இவங்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா விஷயமும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே சார். சார் என்ன பண்றீங்க? விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. யார் நீங்களா? விடுங்க, என்ன விட போறீங்களா இல்லையா? விடுங்க. அர்ப்பிதா, 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 என்னம்மா? என்ன மன்னிச்சிடுமா.
அர்ப்பிதா காலையில வந்தா சார். இந்த போட்டோ இங்க வச்சுட்டு போயிட்டா. சுமன், உடனே நம்ம மொத்த டீமையும் கூப்பிடுங்க. ஓகே சார். இந்த கேஸ் கிராக் ஆகாத வரைக்கும் யாருமே வீட்டுக்கு போகக்கூடாது. காட்டு வழியில எங்க ரேப் நடந்துச்சோ 23 அக்டோபர் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லா ஆக்டிவ் மொபைல் நம்பரோட லிஸ்ட்டையும் எடுங்க. சார், எக்கச்சக்க டவர்ஸ் இருக்கும், அதுல அதிகமான நம்பர்ஸ் இருக்கும். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை சுமன். டீம் பண்ணுங்க, ரவுண்ட் ஓ கிளாக் வேலை செய்யுங்க. அன்னைக்கு ஆக்டிவ் மொபைல் நம்பர்ஸோட எல்லா லிஸ்ட்டையும் எடுங்க. கோர்பந்தர் கேஸோட டீடைல்ஸ் வந்துச்சுன்னா அதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. எஸ் சார். போலீஸை சேர்ந்த 20 பேர் 25 நாளைக்கு கிட்டத்தட்ட 320 மொபைல் டவர்ஸ்ல இருந்து 24 மணி நேரம் டேட்டாவை கலெக்ட் பண்ணாங்க. அதுல 15,000க்கும் மேல போன் நம்பர்ஸ் இருந்தது. அந்த நம்பர்ஸ் அர்ப்பிதாவை ரேப் பண்ண காட்டை சுத்தி இருந்தது. போலீஸ் ரொம்பவே நீளமான கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பாதையில அவங்களுக்கு ஒருவேளை வெற்றியும் கிடைக்கலாம், அது கிடைக்காமலும் போலாம். இந்த வழியை விட்டா போலீஸ்க்கு வேற எந்த வழியும் இல்ல. சார், கிட்டத்தட்ட 15,000க்கும் மேல நம்பர்ஸ் ஆக்டிவா இருந்திருக்கு. இதுல 2,432 நம்பர்ஸ் 23 அக்டோபர் ராத்திரி ஆரே ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்துல ஆக்டிவா இருந்தது. இந்த எல்லா நம்பர்ஸ்லயும் 4 இல்ல அதுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் ஒன்னா டிராவல் பண்ணிருந்தாங்கன்னா அதை ட்ராக் பண்ணுங்க. கோர்பந்தர் கேஸோட டீடைல்ஸ் கிடைச்சதுல அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல சார், போர்பந்தர் கேஸ்ல கிரைம் சீன்ல இந்த நம்பர் எதுவுமே ஆக்டிவ்ல இல்ல சார். நம்ம எந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் 0 ரவுண்ட் பண்ணிருக்கோமோ 540 நம்பர்ஸ்ல 37 நம்பர்ஸ் மட்டும் ஒன்னா டிராவல் பண்ணிருக்கு. சுமன், உடனே இவங்க எல்லாரையும் தூக்குங்க. ஓகே சார். சார், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நம்பிக்கையை விட்டுறாதீங்க அர்ப்பிதா. நாம நம்ம இலக்கை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். இல்லை சார், என்னால பண்ண முடியாது. சுமன், அவங்க எல்லாரையும் அனுப்பிடுங்க. ஓகே சார். நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணலாம். இல்ல, என்னால முடியாது. அர்ப்பிதா, தைரியத்தை வரவழைச்சுக்கங்க. முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வரும். அவங்க எப்படி இருந்தாங்க, ஏதாவது அடையாளம்? என்ன பண்றீங்க நீங்க? யார் நீங்களா? என்ன விடுங்க. என்ன ஐட்டம் டாய்வ? இன்னைக்கு அடிச்ச சரக்குக்கான மொத்த பலனும் கிடைச்சிருச்சு சார். அதுல ஒருத்தன் சொன்னா என்ன ஐட்டம் டாய்வன்னு, இன்னைக்கு சரக்கு அடிச்சதுக்கான மொத்த பலனும் கிடைச்சிருச்சுன்னு. அந்த குரலை கேட்டீங்கன்னா சொல்லிடுவீங்களா? சார் சொல்லு. என்ன ஐட்டம்டா இவ? நல்லா ஃபீல் பண்ணி சொல்லு. என்ன ஐட்டம்டா இவ? இன்னும் சத்தமா. என்ன ஐட்டம்டா இவ? சரக்கு அடிச்சதுக்கு மொத்த பலனும் கிடைச்சிருச்சு. நீ சொல்லு. என்ன ஐட்டம்டா இவ? சரக்கு அடிச்சதுக்கு மொத்த பலனும் கிடைச்சிருச்சு. இங்க வாடா, சொல்லு. என்ன ஐட்டம்டா இவ? இன்னைக்கு சரக்கு அடிச்ச பலன் கிடைச்சிருச்சு. இல்ல, நீ சொல்லு. என்ன என்ன ஐட்டம் டைவ? இன்னைக்கு சரக்கு அடிச்சதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஒழுங்கா சத்தமா பொழிச்சுன்னு சொல்றா. சொல்லுடா, நல்லா கிளியரா சொல்லு. என்ன ஐட்டம் டைவ? இன்னைக்கு சரக்கு அடிச்சதுக்கான மொத்த பலனும் கிடைச்சிருச்சு. என்ன ஐட்டம் டைவ? இன்னைக்கு சரக்கு அடிச்சதுக்கான மொத்த பலனும் கிடைச்சிருச்சு. இவன்தான் சார் அது. சொல்றா, சொல்லு. ஆமா சார், நான் தான் ரேப் பண்ணேன். அப்ப உன் கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருந்தாங்க. நான் என்ன பண்ண?
டேய் சார். வாடா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நாங்க ஒத்துக்கிறோம். அன்னைக்கு காட்டுல நாங்க தான் சார் ரேப் பண்ணோம். எந்த கேஸும் வரல. நாங்க நினைச்ச இன்னொரு தடவை முயற்சி பண்ணலான்னு. அன்னைக்கு நாங்க குடிச்சுக்கிட்டு இருந்தோம் சார். போதை ஆயிடுச்சு. போதை அதிகமாயிடுச்சு. இன்னொரு போதையும் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி காட்டுல இப்ப அதெல்லாம் கிடைக்காது. சரியா சொன்ன. கிடைக்கும் கிடைக்கும். அங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? சூப்பரா இருக்கு. இந்த புது சீட்டை தூக்கிடலாமா? தூக்கிடலாம். அடிச்சு வாங்க. சார் நாங்க அவளை கொல்ல முயற்சி பண்ணோம் சார். ஆனா அவ தப்பிச்சிட்டா. அவளுக்கு எந்த ரிப்போர்ட்டும் பண்ணல. கோர்பந்தர்ல நீங்க தானா? சின்ன கொழுப்பு கரையில அதான் பொண்ணுங்களை தூக்குறீங்களா? நீதி ஜெயிச்சிடுச்சு. சட்டமும் உண்மையும் ஜெயிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அர்ப்பிதாவுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. அர்ப்பிதாவுக்கு நடந்தது ரொம்பவே மோசமான விஷயம். ஆனா அவளோட தைரியமும் நம்பிக்கையும் கிரிமினல்ஸை பிடிக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ணுச்சு. அர்ப்பிதாவோட கேஸ்ல பல கேள்விகள் எழும்புச்சு. நாம ஏன் குற்றவாளிகளுக்கு பதிலா விக்டிம்ஸை எதுக்காக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம்? ஏன் அவங்களோட வலியையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் அவங்களுக்கு உதவ மாட்டேங்கிறோம்? சமுதாயத்துல எல்லாரும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நகரமோ நாடோ மட்டும் இல்ல, இந்த உலகமே இந்த பெண்களுக்கு அற்புதமான இடமா இருக்கும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடை பெறுறேன். கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைன்ஸ் பகுதியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து ஒரு புது கேஸோட வரேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கும் கிரைமுக்கும் உள்ள தூரம். எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பாகவும் இருங்க. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.